அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரோகிணி சிறப்பு இயல்புகள், அதன் பொதுத்தன்மைகள், அந்த ரோகிணியுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை தொடர்ந்து கவனிங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது ரோகிணி நட்சத்திரத்தின் சிறப்பு இயல்புகள். ரோகிணி நட்சத்திரம்னாலே தேரை குறிக்கும். அதன் அதிபதி சந்திரன். 27 நட்சத்திரங்களில் இது 4வது நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு சகடு, உருளை, வண்டி அப்படிங்கிற பல பெயர் இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் ராகுவாகும், நீச்சமடையும் கிரகம் கேதுவாகும். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறாலும், நட்சத்திரத்தின் உருவம் தேர் அல்லது வண்டிங்கிறனாலும், நம்ம வீடு மாற்றம் பண்ணுறது, இடமாற்றம் பெயர்றது, இதுக்கெல்லாம் உகந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இடப்பெயர்ச்சிக்கு காரக வகிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஜோதிடத்தில் எந்த விதியுமே காலப்புருஷனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்படுகிறது. நம்ம காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தில் அமைந்த சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி. 2ஆம் வீடு உடல் உறுப்பில் வாயை குறிக்கும். மேலும் வாயை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. அப்போது ரோகிணியில் தான் ராகு உச்சமடைகிறார். அப்போது வாயை குறிக்கும் ரிஷபத்தில் அமைந்த உணவை குறிக்கும் சந்திரன் ரோகிணி என்பதால் குழந்தைகளுக்கு முதலாக அன்னப்பிராசனம் ஊற்றுறவருக்கு ஏற்ற நட்சத்திரம் ரோகிணி. காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் ரிஷபம், அது வாயை குறிக்கும். அங்கே ராகு வாயினாலே ராகு தான். அங்கே ராகு வேறு உச்சமடைகிறாரு. சந்திரன் உச்சமடைகிறதுனால முதலாக குழந்தைக்கு சோறு ஊட்டுறோம்னு நினைக்கிறவங்க இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சாப்பாடு ஊட்டுறது மிக சிறந்த செயலாக இருக்கும். அன்னதானம் செய்பவர்கள் ரோகிணி நட்சத்திரம் அன்னதானம் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்னதானம் பண்ணக்கூடிய நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும். விருந்துக்கு யாரையாவது புதுமண தம்பதிகள் யாராவது விருந்துக்கு உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறதா இருந்தால் ரோகிணி நட்சத்திரத்தை அழைச்சிங்கன்னா அந்த பலன் பன்மடங்கு அவங்களுக்கு பெருகும். காலப்புருஷனுடைய வலது கண்ணை குறிக்கும் இடம் ரிஷபராசியாகும். இடது கண்ணை குறிக்கும் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி ரிஷபத்தில் அமைந்துள்ளதால் கண் சிகிச்சை பண்ணுறதுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் மிக அருமையான நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் சந்திர தரிசனம் செய்தால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். நல்லா கவனிச்சுங்க. ரோகிணி அன்னைக்கு சந்திர தரிசனம் பண்ணிங்கன்னா கண் பார்வை கோளாறுகள் நீங்கும். முகத்தில் நல்ல பொலிவு ஏற்படும். முகத்தில் வசீகரத்தன்மை ஏற்படும். ஆக முகத்தில் பொலிவும் வசீகரத்தன்மை ஏற்படணும்னு நினைக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்கிறது நல்லது. கலைக்காரர்கள் யார்? சுக்கிரனும் சந்திரனும். சுக்கிரனுடைய வீட்டில் அமைந்த சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி என்பதால் கலை நிகழ்ச்சிகள் தொடங்க, கலைகள் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விழாக்கள் ஆரம்பிக்க, கலை இசை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணாலும், கர்நாடக சங்கீதம் அரங்கேற்றம் பண்ணுறதா எதாக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரத்தை செய்வது மிக மிக பொருத்தமான நட்சத்திரமாகும். சந்திரன் மனதை குறிக்கும் கிரகம், சுக்கிரன் காமத்தை குறிக்கும் கிரகம். எனவே சுக்கிரன் வீட்டில் அமைந்த சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணியில் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது சரியான செயலாகும். அது சரியான நட்சத்திரமும் கூட. நவகிரகங்களில் சந்திரனுக்கு 27 மனைவி. சந்திரனுக்கு 27 மனைவி சொல்கிறாங்க இல்லையா? அந்த 27 நட்சத்திரங்களே அந்த 27 மனைவிகளாகும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த 27 மனைவிகளில் ரோகிணி தான் மிகவும் உச்சபட்ச அழகாக இருக்கிறதுனால சந்திரன் எப்பயுமே ரோகிணிட்டு தான் ரொம்ப மதிமயங்கி இருப்பாராம். எனவே பெண்கள் ஆண்களை வசியம் செய்ய ஏற்ற நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணியில் பிறந்தவர் பகவான் கிருஷ்ணர். அப்போது பெண்களிடம் காதலை வெளிப்படுத்த உகந்த நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு வீடு விற்கலாம், ஆனால் வீடு வாங்கக்கூடாது. வீடு வாங்கினா அது கைவிட்டு போயிடும். ஏன்னா அது சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால சீக்கிரம் கைவிட்டு போயிடும். விற்கிறனா சீக்கிரம் வித்தரலாம். ரோகிணி நட்சத்திரப்போ வீடு வாங்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரம் நகை வாங்கக்கூடாது. நகை வாங்கினா திரும்ப விற்க நேரிடும்.
ஹோட்டல் தொடங்குறதுக்கு, லாட்ஜ் தொடங்குறதுக்கு ஏற்ற நட்சத்திரம் ரோகிணி. பெண்களுக்கு ருது சாந்தி செய்ய உகந்த நட்சத்திரம் ரோகிணி. சுக்கிரனும் சந்திரனும் நீர் கிரகம் என்பதால் சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் கிணறு வெட்டலாம், குளம் வெட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். அதாவது கோயிலில் முதலாக தேர் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திர தேர் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் வாங்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு வருட காலம் ரோகிணி நட்சத்திர ஒரு நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சாப்பாட்டு பஞ்சம் நீங்கும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்து சென்னையில் உள்ள அஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் பசிப்பினி நீங்கும். ஆக ரோகிணிங்கிறது சந்திர நட்சத்திரம், சந்திரங்கிறது சாப்பாட்டை குறிக்கும். ஆக சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழைகள் ஒரு வருட காலம் ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் சாப்பாட்டு பஞ்சம் நீங்கி 3 வேளையும் சோறு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திர விரதம் இருந்து சென்னையில் உள்ள அஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் பசிப்பினிகள் நீங்கும். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களிடம் ஒரு கவர்ச்சி இருக்கும், அழகாக இருப்பார்கள், கண்கள் அழகாக இருக்கும். அனைவரையும் மதிமயங்க செய்யக்கூடிய அழகை படைத்தவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவர்களிடம் ஒரு விதமான கவர்ச்சி இருக்கும். ஆக ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள இத்தனை சிறப்புகள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் இந்த சிறப்புகள் பயன்படுத்தி நீங்கள் மேலும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். www.asstrojavi.com என்ற இணையதளத்தில் எனது பதிவுகள் அரங்கேற இருக்கிறது. இது என்னுடைய வெப்சைட். யூடியூப் ஆதரவளித்தது போலவே இணையதளத்திலும் மக்கள் சென்று தங்களுடைய பயன்பாட்டினை பூர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.